டெக்னாலஜி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. ChatGPT அது இதுன்னு சொல்லிட்டு ஏஐலாம் வருது. ஆனால் நம்ம வாழ்க்கை ஈஸியாகவே ஆகலையே, இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தானே போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உண்மை. ஏன்னா ஒர்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ வந்து ஒரு 4 வேலை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 வேலை டெக்னாலஜினால ஈஸி ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா இருக்க மாட்டோம். அது இன்னும் எக்ஸ்ட்ரா வேலையை இழுத்து போட்டுக்கிறோம். இல்லை நம்ம மேலே எக்ஸ்ட்ரா வேலை திணிக்கப்படுறாங்க, நம்ம மேனேஜரோ பாஸோ வந்து அதான் இப்போ உனக்கு ஈஸி ஆயிடுச்சுல, இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேலை பண்ணுன்னு சொல்லி அந்த ஒர்க் லோடு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 4 வேலை பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்போ 40 வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெக்னாலஜினால இந்த டிரான்சிஷன் நடந்திருக்கே தவிர நம்ம வாழ்க்கை ஈஸி ஆகலை. ப்ரொடக்டிவிட்டி சைக்கிள், ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை இன்னும் டயர்டாகிக்கிறத இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் வேலை செய்கிறோம் சொல்லப்போனால். அதே மாதிரி ரேட் ரேஸ்ன்னு ஒரு படம் இருக்குது, அதை பாருங்கள். இந்த பெடஸ்டலில் ஓடுற ரேட் மாதிரி, ஹாம்ஸ்டர் மாதிரி அதில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், சுற்றிகிட்டே இருக்கும் இந்த வேலைன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த ரேட் ரேஸ்ன்னு ஒரு 2D அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று இருக்குது, அனிமேஷன் ஃபிலிம். அதை பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த லைஃப்லாம் வந்து பாஸ் போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேச்சரோட ரீகனெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்.